அடுத்தது கடகராசி. நம்ம முதலமைச்சர் தளபதி அழகர், எல்லா மனசுலையும் இடம் பிடிச்சவர், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பிடிச்சமான ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லணும். அவரோட ராசி இப்போது இந்த 48 மணி நேரம் நடக்கிற குரு பயிற்சி எப்படி இருக்குது இந்த கடகராசிக்கு சொல்லுங்கம்மா. கடகராசி அப்படின்னாலே பாருங்க, ரொம்ப ஒரு இனிமையான ராசி. எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை அதுக்கு தான் இருக்கும். கடகம் நண்டு தானே? நண்டு தான். அது நண்டு எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஹெல்த் வேற அது கொடுக்கும். ஆமா ஆமா. குட்டீஸுக்கு மேல கூட அதானே பிடிக்குது. ஆமா. ஏன்னா குரு பகவான் அங்கதான் உச்ச விட போறாரு. பயிற்சியானது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ மனசுல மனசு என்ன திருப்தியா இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு பணம் 1 கோடி கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. ஆகவே செய்யாது. தன்னுடைய குடும்பத்தோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எங்க வேணாலும் கடகராசிக்கார குடும்பத்தோட குடுக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க. அப்ப குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்க பொதுவில் அம்மன் எல்லாமே அம்மன் தான். ஆனா இந்த அம்மன் ரொம்ப விசேஷமானவங்க. ஏன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நெற்றியில நிலாப்பறையை சுட்டியிருப்பாங்க. யாரு? சிவபெருமான் மட்டும்தான் இருப்பாரு, நிலாப்பறை வச்சிருப்பாரு. ஆனா பாருங்க, சிவனுக்கு உண்டான தாயே நீதான் என்னை காப்பாத்து, எனக்கு இந்த மாதிரி செய்யன்னு சொல்லி ஒரு சங்கல்பமா வச்சு ஒரே குறிப்பிட்ட நேரங்கள்ல ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க, செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது இந்த குரு பயிற்சி காலங்கள், அது கூட இந்த 48 மணி நேரத்துல. வணக்கம், நான் உங்கள் பாலாமிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஜோதிடர் யுகம் சேனல் நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் திரு சங்கரேஸ்வரி அம்மா அவர்கள். அவங்க சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடித்து கிட்டத்தட்ட 83லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டு படித்து, அவங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வாஸ்து பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது நியூமராலஜி பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது இந்த மலர் மருத்துவம் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் படித்து நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாரும் என் சங்கரேஸ்வரி அம்மாவோட டேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பச்சை கலர் புடவை, ரொம்ப பிரமாதமா மகிழ்ச்சியா சிறப்பா இருக்கேம்மா. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும், எனக்கு அதிகமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு நன்மைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம போன வாட்டி வீடியோவில் பேசும்போது இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போது 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் 2ஆம் தேதி வர்ற குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ராசியும் 12 ராசியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாமா ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த குரு பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள். எல்லா வருஷத்துக்கூடவே பாருங்க குரு பயிற்சி வந்துக்கிட்டே இருக்கும்.
ஏன் இந்த குரு பயிற்சிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது? ஸ்பெஷலான குரு பயிற்சி இல்ல இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவோட உச்ச வீட்டுக்கு வராரு. சரி. அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல நம்ம எப்படி இருப்போம்? ஜம்முன்னு உட்காரவும்ல. வில் பவர் நம்ம கொடுத்துறாங்க. அந்த வீட்டு அதிபதி நமக்கு வந்து வில் பவர் கொடுத்துறாங்க. ஆமா. அது நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்ப எவ்வளவு ரசனையாக ஒரு கலவுக்கியலாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பயிற்சி இருக்குது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருதான் வரும். அவருடைய குருவானவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கே அவர் தான் பாக்கியாதிபதியாகும். தேவகுருன்னு சொல்லக்கூடிய முழு சுபக்கிரகமான குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு. அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்துல என்ட்ராகிறாரு. புனர்பூசமும் பாருங்க குருவோட நட்சத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி இது வந்து. ஒவ்வொருத்தருக்கும் இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாசிட்டிவா. அடுத்தது கடகராசி. நம்ம முதலமைச்சர் தளபதி அழகர், எல்லா மனசுலையும் இடம் பிடிச்சவர், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பிடிச்சமான ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லணும். அவரோட ராசி இப்போது இந்த 48 மணி நேரம் நடக்கிற குரு பயிற்சி எப்படி இருக்குது இந்த கடகராசிக்கு சொல்லுங்கம்மா. கடகராசி அப்படின்னாலே பாருங்க ரொம்ப ஒரு இனிமையான ராசி. எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை அதுக்கு தான் இருக்கும். கடகம் வந்து நண்டு தானே? நண்டு தான். அது நண்டு எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஹெல்த் வேற அது கொடுக்கும். ஆமா ஆமா. குட்டீஸுக்கு மேல கூட அதானே பிடிக்குது. ஆமா. ஏன்னா குரு பகவான் அங்கதான் உச்ச விட போறாரு. ஆனா பாருங்க, ஜென்ம குருகுல தான் ராமர் வந்து வனவாசம் போறாரு நம்முடைய புராணங்கள் சொல்லுது. ராமர் வந்து எதுக்காக பிறப்பு எடுத்தாரு? அவர் நாடாளவா பிறப்படுத்தாரு, சுகபகமா வாழவா பிறப்படுத்தாரு? இல்ல அவரு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசி. அவரு பாருங்க கடைசியா பாருங்க நாடாள நேரத்துல தான் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. நமக்கு என்ன உணர்த்தினாரு? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற தாத்பரியத்தை அவர் தான் உணர்த்தினாரு. அதுக்காகத்தான் அந்த பிறப்பை எடுத்தாரு. கணவன் மனைவி எப்படி வாழணும், ஒரு விட்டு கொடுக்காம ஒருவருக்கு மனசு விட்டு பேசி வாழணும், எந்த கஷ்டம் வந்தாலும் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தாத்பரியத்தை அவர் தான் உணர்த்தினாரு. அதே மாதிரிதான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிறவி பயணம் நீங்க அடையிறதுக்காகத்தான் உங்களுக்கு குருப்பெயர்ச்சி இருக்குது. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஐயோ ஜென்மத்துல உட்காந்துட்டாரே நம்மளும் வனவாசம் போயிடுவோமா அப்படிலாம் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். நீங்க பிறவி கர்மா எதுக்கு எடுத்திருக்கீங்க? உங்க மனசுக்குன்னு ஒரு எதிர்பார்த்த ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு தேடல் இருக்கும்ல, அது எது செஞ்சா நமக்கு மனசு திருப்தியா இருக்கும், அந்த அளவுக்கு உங்க மனசை வந்து பக்குவப்படுத்தக்கூடியதான் அந்த குருப்பெயர்ச்சியானது இருக்குது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பாருங்க 5, 7, 9 முக்கியமான ஸ்தானங்களை அப்புறம் பாக்குறாரு. மனசுல நினைச்சத உடனே செஞ்சு முடிப்பீங்க. நம்ம ஜிஎம் இப்ப எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்களேன். எப்பயுமே பாருங்க குருப்பெயர்ச்சி முடிச்சிட்டாருல்ல, குருப்பெயர்ச்சி வருவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமா, குருதான் காரணமே. அது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப வந்து தன்னுடைய பலனை வந்து இப்போ 1000 கோடி தரணும் அப்படின்னா 1000 கோடி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வெரி குட். அப்ப கடகராசிக்காரங்க எல்லாருமே சிஎம் ஆக முடியாது. உங்களுடைய பிறவி ஜாதகத்துல கர்மா என்ன கொடுத்துருக்கோ இந்த பிறவி கர்மாவை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அமைப்புலதான் இந்த குரு பயிற்சியானது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்ப மனசுல வந்து மனசு என்ன திருப்தியா இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு பணம் வந்து 1 கோடி கொடுத்தாலும் திருப்தி ஆகாது, ஆகவே செய்யாது. தன்னுடைய குடும்பத்தோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எங்க வேணாலும் பாருங்க கடகராசிக்காரர் குடும்பத்தோட குடுக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க. அப்ப குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து குரு பாக்குறதுனால தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி தரணும். அப்ப கடகராசி நீர்ராசி, விருச்சிகம் நீர்ராசி, அதே மாதிரி பாருங்க மீனம் நீராசி தான். அது இந்த 5, 7, 9 வந்து ரொம்ப அதிகமா பலப்படுறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாடு சம்பந்தமாக படிப்பு விஷயமாகட்டும் இல்ல வேலை விஷயமாகட்டும் ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டு வாய்ப்பு. என் பிள்ளை வந்து வெளிநாட்டு காலேஜ் தான் படிக்கணும். நிறைய பேருக்கு அந்த யோசனைலாம் இருக்கும். எங்க நம்ம இங்க இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஏதோ ஒரு ரஷ்யாவுக்கு அங்கிட்டு போய் படிக்க வச்சாங்க மெடிக்கல் காலேஜ்ல. அவங்க லட்சியமே அதே இருந்துச்சு.
அப்படி நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாருங்களேன், இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு பயிற்சி ரொம்ப அமைப்பு நல்லா இருக்கும். பார்த்துக்கங்க. வேலை எல்லாமே பாருங்க, குழந்தைகளை வச்சு இந்த கடகராசிக்காரங்க இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படித்தான் இருப்பாங்க. என் பிள்ளைக்கு வீடு கட்டணும், என் பிள்ளைக்கு வெளிநாட்டுல வந்து வேலை கிடைக்கணும், அந்த கம்பெனில அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கும் காலமாக இருக்குது. இப்போ கடகராசி இந்த ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, உங்களுடைய பேரன் பேத்திகளுக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. மகனுக்கோ இல்லை மகளுக்கோ திருமணம் முடிஞ்சிருக்கும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். பேரன் பேத்தி அதெல்லாம் பாக்கியம் நமக்கு. அப்ப அதுக்கு தாமதப்பட்ட இந்த குரு பயிற்சி ஆனவனே பாருங்க, இந்த வரக்கூடிய 48 மணி நேரத்துல வரக்கூடிய குரு பயிற்சியானது அதுல முதல்ல அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துரும். அப்பா நான் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சுப்பா, பிறவி பயனே இதானப்பா, எனக்கு இருக்கிற காலகட்டத்துல கொஞ்ச நாளைக்கு இந்த பேரம்பத்தியில கொஞ்சிட்டு அதை வளர்த்துக்கிட்டு போனா போதும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமான அந்த உணர்வுகள் நிறைவேறதுக்கு இந்த 48 மணி நேரத்துல வரக்கூடிய குரு பயிற்சியானது ரொம்ப வந்து சாதகமான அமைப்பா கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்கு. பொதுவில் வந்துமா அம்மன் எல்லாமே வந்து அம்மன் தான். ஆனா இந்த அம்மன் ரொம்ப விசேஷமானவங்க. ஏன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நெற்றியில நிலாப்பறையை சுட்டியிருப்பாங்க. யாரு? சிவபெருமான் மட்டும்தான் இருப்பாரு, நிலாப்பறை வச்சிருப்பாரு. ஆனா பாருங்க, சிவனுக்கு உண்டான நிகர் வந்து இந்த அம்மாவுக்கு இருக்குது. காமாட்சி அம்மா. எல்லா ஊர்லயும் காமாட்சி அம்மா இருக்காங்க. அவங்கதான் நெத்தில நிலாப்பறை ஓட்டிருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும்? எதுக்காக எல்லாரும் மூன்றாவது தரிசனம் பார்க்க சொல்றோம்ல, அது எல்லாராலையும் பார்க்க முடியாது. இப்ப யூஎஸ்ல இருக்காங்கன்னா அங்க பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த காமாட்சி அம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. திங்கட்கிழமை போங்க, போய் உங்களுக்கு முடிஞ்ச டயத்துல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சா 2 மாவிளக்கு தீபம் எடுத்து வழிபாடு செய்யுங்க. இல்லாம நான் வெளிநாட்டுக்கு நல்லா பண்ண முடியாது அப்படின்னா உங்க செல்ல ஸ்கிரீன் சேவரா வச்சு அந்த அம்மாவை பார்த்துக்கங்க. வெரி குட். பார்த்துக்கிட்டே நீங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை, சூப்பர், தெரியலையா விட்டுருங்க, அம்மா தாயே நீதான் நீ காப்பாத்து, எனக்கு இந்த மாதிரி செய்யன்னு சொல்லி ஒரு சங்கல்பமா வச்சு ஒரே குறிப்பிட்ட நேரங்கள்ல ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க, செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது இந்த குரு பயிற்சி காலம், அது கூட இந்த 48 மணி நேரத்துல வரக்கூடிய குரு பயிற்சி அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சூப்பர்மா, நன்றி நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. கடகராசி நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ கடகராசியில் யார் இருக்கா, எப்படி இருக்காங்க எல்லாமே தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோவில் வந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஜாதகம் பாருங்கள். நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த 48 மணி நேரத்தில் வர்ற இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது பரிகாரம் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் உங்களுடைய வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.